எஸ்பா அவர் கொடுக்குற அந்த மண்ணாவை சாப்பாடு அதை பெற்றுக்கொண்டு புத்தியோடு அதை பயன்படுத்திக்க நீங்கள் ஆசீர்வதிங்க எஸ்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கும் நல்ல விதவே. நம்மளோட பிதாவாக கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சபையரா பிரதர் நல்ல ஆண்டவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். உன்னோட வாரம் நம்மளை கொடுத்து சந்திக்க செய்த தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம். விசேஷமாக இந்த கால வேலையிலே நான் ஆச்சரியப்பட்டேன், கேள்விப்பட்டேன். பழைய கீர்த்தனைகள் எடுத்து பாடலாம். நம்ம சபையாக பழைய நம்ம வயசானவங்க யாருமே கீர்த்தனை எடுத்து பாட மாட்டேங்க. எல்லாம் ஜோன் ஜோப்ராஜ் பாட்டு, ரிவாவில் பாட்டாக படிக்கிறேன். கீர்த்தனை பாடுறேன். எனக்கு ஆச்சரியம். ஒன்றும் இல்லை, 3 பாட்டு 4 பாட்டு பாடினான் பாருங்க. மோசஸ் ஆச்சரியப்பட்டேன் பையன். வெரி குட். உன் பிள்ளைங்க எல்லாம் பாடுறாங்க கீர்த்தனை. இனிமேல் ஆராதனை அட்லீஸ்ட் ஒரு கீர்த்தனையாவது நம்ம பாடுவோம். நான் மேலூர் இருக்கும்போது ஆரம்ப பாடல் கீர்த்தனை பாடல் தான் நான் எழுப்பேன். அப்புறம் நீ வயசுல கல்வியோட பட் ஸோ கீர்த்தனை ஆழமான கருத்துகள். அப்போ எழுதின அதில் கவிஞர்களா எழுத்தாளர்கள் ஞானத்தோடு எழுதும். இப்போ சும்மா பீட்டுக்காக ஒரு ஹிந்தி பாட்டுக்கு அதுக்கு ஒரு பீட்டு போடுறானுங்க, ஒரு விஜய் பாட்டுக்கு அது ஒரு பீட்டு போட்டுட்டு இருக்கிறானுங்க. there is no in-depth meaning. அதில் அர்த்தம்லாம் அதில் இருக்கும்போது கீர்த்தனை பாடுங்க வெரி வெரி மீனிங்ஃபுல், ஆறுதலாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை உங்களை சந்திக்க செய்வதற்காக நன்றி. முக்கியமாக ஆசிரியருக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பதாக. அநேக திருச்சபைகள் எனக்காக ஜெபித்தார்கள். அநேக ஒளிக்காரர்கள் ஜெபித்தார்கள். நம் சரீரம் வேணுங்கிறது நான் ஆவிய உற்சாகம் நானும் சொல்லி உணர்வு கவர் பண்ணேன். இருந்தாலும் என் ஆண்டவர் அவர் மகிமைக்காக நான் ஊழியத்துக்கு செய்யணும். சமஸ்த சொன்னாரு, வெள்ளிக்கிழமை முடியலையே ஸ்டாப் பண்ணல. ஆண்டவர் அழைப்பு, அவரோட விருப்பம் நம்ம சித்தம் நம்ம எதுவும் நடக்காது. அவரோட சித்தம் உண்டு. அவர் மகிமைக்காக நாம் தொடர்ந்து ஊழியம். இன்றைக்கு நம் வாழ்க்கையை பார்க்க வேண்டிய ஒரு வேதத்திலும் பார்க்கலாம். அநேக ஊழியக்காரர்கள் இந்த மாதிரி பாடுகள் மத்தியிலே போனார்கள். யோபு எடுத்துக்குமே, யோபு கூட பணக்காரன், அவ்வளோ சொத்து இருந்துச்சு, குடும்பம் பெரிய குடும்பம், அவ்வளோ ஆடு மாடு அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் யோபுக்கும் சோதனை கொடுத்தார், யோபுக்கும் நோய் கொடுத்தார், வேதனைகள் கொடுத்தார். யோபு தள்ளப்பட்டார், நெருக்கப்பட்டார். சொந்த மனைவியே நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டார். வைஃப் நீ பார்த்து நீ செத்து போயா, ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக யோபு கடந்து போன சூழ்நிலை கூட்டாளிகளும் கூட, ஆனால் நீ ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்கிற, உன் ஆண்டவர் காப்பாற்றினாங்க, நீ பாவம் செய்திருக்கடா, அதனால தான் ஆண்டவருடைய இப்படி தண்டித்தார். ஆனால் யோபு ஆண்டவர் ஒரு நாளும் குறை சொன்னார். ஆண்டவர் குறித்து முழுமுறுக்கலை. யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கொடுத்த நாம் பிறக்கும்போது ஒன்றும் கொண்டாட நேக்கடாக்கி நேக்கடாக்கி. ஆக யோபு விசுவாசம் நம்மளை பலப்படுத்தணும். யோபு வாழ்க்கையை பார்த்து நம்மளும் ஆர்வப்பட வேண்டும். யோபு நடந்த போன காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலையை பார்த்து பார்க்கும்போது இட் இஸ் நத்திங். வேதத்தில்
பழைய ஏற்பாடுல ஒரு தீர்க்கதரிசி, புலம்பல் தீர்க்கதரிசி. யார் அவர்? Who is the lamenting prophet? ஒரு புக்கே, புலம்பல் புக்கே அந்த தீர்க்கதரிசி எழுதினார். யார் அவன்? Who is the prophet? A very famous prophet, you know. Jeremiah. அவருக்கு ஒரு பேர் உண்டு. There's a name for prophet Jeremiah. He is called as the weeping prophet. அழுதுகிட்டே இருப்பான். ஆண்டவரை எப்படி பண்ணி விட்டாரு, ஆண்டவருக்கு செஞ்சு விட்டாரு, நல்லா என்னால் செஞ்சு விட்டாரு ஆண்டவர். அழுதுகிட்டே இருப்பான், புலம்பிக்கிட்டே இருப்பான், ஆண்டவர் குறித்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். பழைய ஏற்பாடுல புக்கே எழுதியிருக்கிறான். என்ன புக் அது? புலம்புல புக். A book of lamentation. He just complain everything. முனைகிட்டே இருப்பான். சரியில்லை, அது சரியில்லை. சாரா பிள்ளைகளுக்கு புலம்பிக்கிட்டே இருந்தான். சபையில ஜபிக்கும் போது புலம்பிக்கிட்டே இருப்பான். அந்த ஹை பிரீஸ் யார் அவரு? யார்? அந்த பெரிய ஏலி. சாரா பார்த்து ஏசுறான், என்ன தண்ணிக்கிட்ட புட்டியா நீ முடங்கிட்டே இருக்கிற? ஆனா சாரா ஆண்டவருக்கு போராடுறான், ஜெபித்து கொண்டிருக்கிறா. ஏலி பார்த்து நீ தண்ணி போட்டு முனைகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றான். கர்த்தர் சாரோட ஜபத்தை கேட்டார். வயசானாலும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த குழந்தை பேர் என்ன? ஹலோ, சாமுவேல். ப்ராஃபட் சாமுவேல் உலகத்தையே கலக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சாரா ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த குழந்தையே சாரா ஆலயத்துக்கு அர்ப்பணித்தார், ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார். நம்பனா விட்டுமா? கண்ணே கண்ணே, பொண்ணே பொண்ணே, ஒரே பிள்ளை, அதே எப்படி நான் ஊழியத்துக்கு அப்படின்னு பேசி. அப்புறம் அதே போல தானே ஈசா பிறக்கும்போது ஆண்டவர் பலியிட சொல்றார். அப்புறம் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு பலிவிட இங்கே கொண்டாந்துட்டியே, பலிவிட ஆடு எங்க ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, பலிவிட ஆடு ஒரு பிள்ளை தாண்டா. ஆகிற மனோடைய ப்ரிப்பேர் பண்ணுறான் பலியிடும். நம்ம வாழ்க்கையில் அதே போலதான் கடந்த போகும். dalam kehidupan kita pun akan menimpa kesedihan, kesusahan, kesakitan, masalah dalam hidup kita. Kerana kita tengok dalam kitab kita, ramai orang diuji oleh Allah menghadapi, melalui kesedihan, kesusahan, kesakitan, kehilangan semua harta benda. Tetapi akhirnya Allah berada bersama. இறுதியிலே தேவன் உங்களோடு, the God is in you. நேற்று முன்னேற்ற என் தங்கச்சி வீட்டுக்கு வரும்போது என் தம்பி எதிர வந்தேன். அவன் நல்லவன் தான், ஆனால் மூக்குடுவாங்க. அவன் என் அன்பில் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறான். வீடு கட்ட பார்க்குறாங்க, ரெனோவேஷன் எவ்வளோ காசு செலவு பண்ணாங்க, எத்தனோ கான்ட்ராக்டர் கொண்டாங்க. வந்தவன் எவனும் நிலைக்கலை, வேலையை ஒழுங்காகவும் முடிக்கல, மாதிரிலே ஓடிடுவான். வருவானா காலையில், சாயங்காலம் ஓடிடுவான். வருவானா சொன்னால் இன்னமும் இருக்குது வீட்டில் தடைகள்.
அப்படியே இருக்குது. எத்தனை வருஷம் ஆயிரம், 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். இது அப்படியே கிடக்குது, செஞ்சு முடிக்க முடியல. எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டான். அப்பா அவன் மாத்திரம் வந்துருச்சு. ஆண்டவர் உள்ளே இருக்கிறாரா அப்படின்ட்டு அவன் ஏச ஆரம்பிச்சான். பொண்டாட்டியோட சண்டை மூணு தான் இருக்கிறானா அவன், ஏசு இருக்கிறானா அவன், வருஷம் அவனே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சான். கேட்கும் போதே எனக்கே தோணுது, பாருங்க மனுஷங்களப்ப அந்த கஷ்டத்தில் போகும்போது நம்ம ஆண்டவரையே ஒருவருக்கு ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரையே கேள்வி கேட்கிறோம். யோகு கடந்த போன அவளையும் ஆண்டவருக்கு நாளும் ஒருவருக்கு ஆண்டவரை விழித்து பேசினார். கர்த்தர் கொடுக்கார், கர்த்தர் விழித்து கொடுத்தார். எல்லா ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார். கடைசியில் ஆண்டவர் நீ உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதே போல நானும் யோசிப்பேன் பாரு, ஆண்டவரே உனக்காக இவ்வளவு ஊழியம் செய்ய, ஊழியக்காரனாக எனக்கே இவ்வளவு நோய்கள் வருது, அன்றாட ஜெபிக்கிறது. ஆனால் ஆண்டவர் இதையும் அனுபவிக்கிறார். கடந்த உன் விசுவாசத்தை ஆண்டவர் இதன் மூலியமாக இன்னும் அதிகமாக பெறப்படுத்துவார். He will strengthen your faith. Walaupun kamu melalui kesusahan, kesakitan, iman kamu akan jadi kuat lagi. Jangan abaikan, jangan tinggalkan Yesus. Yesus sentiasa ada bersama kamu. Sebab itu apabila kita baca 1 Petrus 5:10, 1 Petrus 5:10, ini காலையில் நான் அனுப்பின மெசேஜ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அருமையாக விளக்கம். 1 Petrus 5:10, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு, அவரோட மகிமைக்கு அழைத்தவர், சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, பொருந்திய தேவன் தானே. கொஞ்ச காலம் பாடு நீங்க அனுபவி. இது பாடுகள் நான் கடந்து போகிறதோ நீங்க கடந்து போகிறதோ யோபு கடந்து போகிறதோ கொஞ்ச காலம் தான். He is allowing it for a short period of time. ஆக அது எதுக்கு? உங்களை சீர்படுத்துறதுக்காக, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக செய்கிறார். ஆக ஆண்டவர் இந்த சூழ்நிலை உங்களுக்கு, he is allowing it. Remember always 1 Peter 5:10 says, may the God of grace who called you to his eternal glory, Christ Jesus, that you may suffer the while. உனக்கு கஷ்டங்கள், உனக்கு பிரச்சனைகள், உனக்கு நோய், அது நிரந்தரம் அல்ல, கொஞ்ச நாள் தான். அது எதுக்குனாக்கா, to make you perfect and to establish you, to strengthen you and to settle all your situation and problem. அந்த கர்த்தருக்கு நீங்க உண்மையாக இருக்க வேண்டும். எவ்வளவு ஒரு பிரச்சனைக்குள்ள சூழ்நிலைகள் நீங்க கடந்து போகலாம், அந்த கொஞ்ச காலத்துல நீங்க ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று இயேசு இருக்கிறார். இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்போ the battle against the evil power. Perjuangan kamu di atas iblis. சாத்தானோட உங்களோட போராட்டம், அது ஜெயித்து வேண்டும். ஏன்னா சாத்தான் என்ன மாதிரியா சுத்திட்டு இருக்கிறான்னா, கர்ஜிக்கிற சிங்கம் பட பசி. அந்த சிங்கம் பசி இருக்குதான். ஒரு மாதம் சாப்பிட்றோன்னாக்க, நம்ம ஒரு நாள் சாப்பிட்றதுனால அவ்வளோ வெறியில்
என்ன இருந்தாலும் எடுத்து வாயில் போடுறியா? நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். பார்க்குறதெல்லாம் எடுத்து தின்றுடுவேன். அந்த பசி என்னால் தாங்க முடியாது. அப்போ அந்த சிங்கம் பசியில் இருக்கும்போது எவனை முழங்கலாமோ, என்ன கிடக்குதோ கண்மணிக்கு கிடைக்கிறத அடிச்சு போய் சாப்பிடணும். ஆக நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், jadi si iblis syaitan itu merayau mencari mangsa. Siapa saya boleh makan ni? Kerana macam singa itu satu bulan tak makan. Dia dalam kelaparan. Dia akan bantai apa depan mata dia. Dia kucing ke, anjing ke, ular ke, dia tak kisah. Kerana dia lapar, dia akan serang dan makan mangsa. Sedemikianlah si iblis, dia akan merayau sekeliling kamu supaya kamu tidak kuat dalam iman dengan Yesus. Dia suka kamu jatuh dalam kegelapan. இன்றைக்கு வசனம் வாசிமா யோவான் 12 வசனம் 35 வரைக்கும். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இன்னும் கொஞ்ச காலம் தான் அந்த ஒளி உங்களிடத்தில் இருக்கும். ஆக இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு, இருளுக்குள்ள அந்த கட்சிக்கிற சிங்கக்குள்ள வாயில நீங்க அகப்படாம இருக்க, ஒளி உங்களோடு இருக்கையில், ஒளி உங்களோட இருக்க வரைக்கும் நடவுங்கள். நடவுங்கள். Walk in the light. Jadi selagi ada cahaya, kamu percaya dan ikut apa yang cahaya kata. அந்த ஒளி யாரு? தடாஸ். அந்த ஒளி யாரு? சொல்றா. ஏசப்பா. ஹalleluya. அவங்க அந்த இயேசு உங்களோட இருக்கிற வரைக்கும் அந்த இயேசுவை நீங்க விசுவாசிங்க. Selagi cahaya itu ada bersama kamu. Siapa itu cahaya? Elkana. Siapa itu cahaya? Yesus Kristus. Selagi Yesus ada, kamu percaya dan ikut jalan bersama Yesus. Kerana kamu tak berjalan dalam cahaya, bila kamu masuk dalam kegelapan, kamu tak akan nampak depan ada longkang ke, ada bahaya ke, kamu tak tahu. Kerana cahaya itu tak ada bersama kamu. Yesus itu tak ada bersama kamu. Jadi kamu akan jatuh dalam perangkap. Singa yang lapar itu akan makan kamu. Si iblis yang lapar itu akan makan kamu. Yesuslah penyelamat kamu. Yesuslah cahaya itu. Selagi Yesus ada, percaya. Kerana dunia ini akan tamat tak lama lagi. Bila Yesus datang, dia akan tanya kamu, adakah kamu benar-benar percaya saya adalah Allah? Kamu dah percaya ke tidak? Kerana ramai kata dia itu Allah. Ramai yang hidup beranak dunia ini dan mati dan hilang begitu. Begitu juga Nabi Muhammad. Begitu juga Yesus Kristus. Kedua-dua pun lahir dalam dunia ini. Yesus Kristus lahir sebagai manusia. Sebagai manusia dia kena mati. Semua manusia ada masa untuk mati. Jadi dia mati, tetapi Yesus bangkit hidup semula. Dia tak ada dalam kubur. Muhammad pun lahir dalam dunia ini. Dia pun mati, tapi dia terbangkit. Dia masih ada dalam kubur. Itu dibanding di antara Yesus dengan Muhammad. Yesuslah yang akan bagi kamu bahagia, hidup kekal, நித்தியவாழ்வு. இயேசு தான் கொடுப்பார். எல்லாரும் நான் ஆண்டவர், நான் கடவுள் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் அவன் சத்துட்டு மண்ணில் தான் இருக்கிறான்.
கல்லறையில் தான் இருக்கிறோம். ஆனால் இயேசுவோ மனிதனாக பிறந்த மறைந்து உயிரோடு எழுப்பினார். இப்போ அவர் கல்லறையில் போய் பார்த்தாலும் இயேசு அங்கே இல்லை. இயேசு பிதாவோட இருக்கிறார். ஆக இன்றைக்கு இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார், கொஞ்ச காலம் அந்த வாய்ப்பு ஆண்டவர் உங்களை கொடுத்துருக்கிறார். அந்த இயேசு நம்புங்க. இயேசு ஆண்டவர் வந்துட்டாங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கொஞ்ச காலத்தில் நான் உன் தேவன் என்று நீ நம்பு, உனக்கு நித்திய வாழ்வு நான் கொடுப்பேன். ஆக நீ கடந்து போகிற கஷ்டங்களும் பிரச்சனையும் கொஞ்ச காலம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த கொஞ்ச காலம் நீ கஷ்டப்படுவ, அந்த கஷ்டத்திலையும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு நான் சொல்லுவேன். உன்னை பலப்படுத்துவேன், உன்னை வழி நடத்துவேன், உன்னை உற்சாகப்படுத்துவேன், உன்னை பாதுகாப்பேன், எல்லாம் செய்வாங்க அந்த ஆண்டவர். அந்த ஒளிதான் இயேசு கிறிஸ்து. யார் அந்த ஒளியை? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை விசுவாசிங்க. அவர் தன்னோட கிருபையாலே உங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பார், நித்திய வாழ்வு கொடுப்பார். தொடர்ந்து வாசிக்கணும். இருளில் நடக்கிறவன், இருளில் நடக்கிறவங்க தான் போகிற இடம் இன்னதென்று அறியாய். எனக்கு குழி இருக்குது கூட தெரியாது. நீங்கள் இருட்டில் நடந்துருக்கிறீங்க, கையில் ஒரு டார்ச்சர் இருக்குது, அந்த சின்ன டார்ச்சர் அடி இயேசு இருந்தாக்கா இவனுக்கு குழிதா அப்படின்னு தெரியும். அந்த லைட்டு இல்லைனாக்கா குழியில் தான் போகுது. தொடர்ந்து ஒளி உங்களோடு இருக்கையில், ஒளி உங்களோட இருக்கும் போதே நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளையாக இருங்கள். ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். விசுவாசமாக இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி, இது இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். தொடர்ந்து அவர் இத்தனை அற்புதங்கள் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள் செய்தார் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இருந்த போதும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. நீங்களும் அதே போலதானே இருக்கிறீங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஆனா அவங்க முழுமையாக இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளலையே. தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர். இவ்வளவு சாட்சி சொல்றேன்னு ஏன் நீங்க விசுவாசிக்கிற? நானே விசுவாசிக்கிறேன்னு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுப்பார், கர்த்தர் அனுபவிக்கிறார். தோத்திரம் ஆண்டவரே. எல்லாத்தையும் கடந்த போது, இதுவும் கடந்த போது கர்த்தர் கொடுங்க. Just give it to God. Bagi serahkan kepada Allah. Yesus akan jaga kamu. Yesus akan memimpin kamu, menunjuk jalan terang kamu. Kalau kamu ikut kegelapan, kamu akan masuk lubang. Lubang. Terima kasih. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார் முன்கூட்டியே. நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்படி எல்லாம் நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். விசுவாசிக்காமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களிலும் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் தெரியாதமா இருக்கிறாங்க. அதே போல நம்மளும் வாழ்க்கையில் அதே போலதான். நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கும், நன்றி சொல்லப்படாது. தேவனுக்கு கொடுக்கிற வரைக்கும் தான், அது பிறகு மறந்துடும். நன்றி சொல்ல. ஏன்னா நீங்க கல்விக்காரர்களாக இருக்கிறாங்க. Kadang-kadang Tuhan meresahkan kita bagi semua kehendak kita. Tapi kita lah yang degil, tak mau percaya kepada Yesus. Yesus kata, kerana hati kamu ini keras, kamu tahu siapa Yesus itu, kamu dengan mempercaya dia, manusia tak boleh bawa kamu
kamu ke syurga. Hanya Yesuslah yang boleh membagi kamu kebebasan dan yang boleh bawa kamu dalam syurga. Tanpa Yesus tak ada syurga untuk kamu, tak ada kehidupan kekal untuk kamu, tak ada kebebasan untuk kamu. Nerakalah tempat kamu, apilah tempat kamu. Kamu suka kan? Kamu suka dosa kan? Kamu suka hisap rokok kan? Kamu nak api kan? Pergi neraka. 24 jam ada api je nak. Tak payah kamu tanya, ada majlis tak? Ada lighter tak? Neraka telah disediakan untuk kamu. Percayalah Yesus. Selagi peluang diberi kepada kamu, உனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது கிடைக்கும்போது இயேசுவை நம்புங்க, இயேசுவை பின்பற்றுங்க. ஏன்னா பிசாசோட நம்ம போராட்டம். We are battling against the evil power. அவர் லேசா நம்மளை விடமாட்டோம். உலகத்தை ஆசை என்ன பாசையா உலகத்தின் ஆசை ஆசாம் பாசை ஒரு பழமொழி சொல்ற ஆசா பாசா அதெல்லாம் காட்டு உங்களை கவர்ச்சி பண்ணுவான். அது மயங்கி விழுந்துடாது. அது உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அது உங்களை நரகத்துக்கு தான் தள்ளும். இறுதியில அது உங்களை காப்பாற்றாது. ஏசு தான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் தான் உங்களை காப்பாற்றும். அந்த வாய்ப்பு இருக்கும்போது அந்த வெளிச்சத்தை பிடித்து கொள்ளுங்க, அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு நம்புங்க, உயிர்த்தெழுந்தார் நம்புங்க, அவர் தான் வழிகாட்டி நம்புங்க, அவர் தான் வருகிறார் நம்புங்க. எல்லா சூழ்நிலையும் கொஞ்ச காலத்தில் நீங்கள் கடந்து போங்க. அந்த வசனத்தை சொல்லிட்டுல it is a short while, it is not forever. ஒரு நாளும் ஆண்டவர் நீங்கள் வேதனைப்படுத்த விரும்புவதில்லை. அவரும் கண்ணீர் விடுவார். நல்ல கஷ்டப்படுவதில்லை. ஜெபத்தின் மூலியமாக நீங்கள் கேளுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகளும் சந்திப்பார். விசுவாசன் போராட்டத்தை ஜெயிக்க ஆண்டவரோடு இருங்க. ஆண்டவரோட பலன் இல்லாமல் நம்ம அந்த விசுவாசத்தை ஜெயிக்க முடியாது. We cannot win the battle against the evil power without Jesus Christ. இயேசு இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது. நம்மளுக்கும் அதுக்கு தேவையான ஆயுதம் நமக்கு தேவை. We need all the necessary weapons to fight against the evil power. The armor of God has to be on us. So we have to be faithful. ஆண்டவர் இயேசுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அந்த இயேசு நம்ப வேண்டும். அந்த இயேசு தான் தேவன் என்று நீங்க அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் தெரியும், நான் இதயத்தில் வச்சிருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும், அவர் பாட்டு நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்க வாயால அறிக்கை செய்யணும், நீங்க வாயால ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவருக்கு தெரியாதா நான் கஷ்டப்படுறது? அவரு நான் கண்ணு இல்லையா? நீ ஆண்டவரை கேள்வி கேட்கலையா? வாய் என்னது? லட்டு இருக்குது வாய்க்குள்ள. You have lollipop in your mouth. Open and ask God. God, help me, God. I am your child. I need you. Show me the way. Give me the strength. Bagilah saya kuasa untuk menghadapi segala kesusahan. Tanyalah, berdoalah kepada Yesus. Ramai orang fikir macam tu. Yesus tahu apa? Dia ni apa buta? Dia tahu tak saya dalam kesusahan, saya dalam kesakitan. Jangan kamu soal Yesus pada itu. Yesus kata, tanyalah, doalah, percayalah, kuatlah keimanan.
விசுவாசத்தை நீங்கள் இனி அதிகமாக பலனடையுங்க. இயேசுதான் தேவன் என்று நம்புங்க. கூட்டாளி சொல்றதை நம்பி நீங்க கெட்டு போகாதுங்க. Don't believe your friend because your friend is the devil. அவன் உங்களை பாதாளத்துக்குள்ளதான் தள்ளுவான். வாடா அட்ரா நல்லா இருக்கு தெரியுமா, சும்மா ஒரு இழு கொடுத்து அப்படி விடுப்பாமா. நீங்களும் அவங்கள்ட்ட வாங்கி இழுத்து அதுக்குள்ள கஞ்சா இருக்குது பிரச்சனை. சீலாப்பா யூரின் டெஸ்ட்ல கஞ்சா போய் லோகாப்த இழு. கர்த்தர் இன்றைக்கு உங்களை எச்சரிக்கிறார். விசுவாசோட போராட்டம் நீங்க ஜெயிக்க வேண்டும். அந்த போராட்டத்தில் நீ ஜெயிக்கிறதுனாக்கா இயேசு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசுவை நீங்க நம்புங்க. அந்த இயேசு தான் அந்த வெளிச்சம். அவர் கொஞ்ச காலம் தான் உங்களோட இருப்பார். ஏன்னா நியாயத்தீர்ப்பு நாள் மிக சீக்கிரமாக நடக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். The day of judgment is near. நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச காலம் தான் சபைகள் உண்டு, கொஞ்ச காலம் தான் பாஸ்டர் இருக்காங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த சர்ச் இருக்காது, பைபிளும் கையில் இருக்காது. இருக்கும்போது இயேசு அந்த வார்த்தையின் பஞ்சகாலம் வரும். The famine of the word of God will come. வசனத்தை நீங்க மனப்பாடமாக உங்க இதயத்துக்குள்ள சிந்தைக்குள்ள வைக்கலனாக்க நாளைக்கு அந்த பஞ்ச காலத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு, பாஸ்டர் அடிக்கடிச்சு பேசினாரு, என்ன பேசினாரு. அதனால தான் அவங்க பிள்ளைங்களுக்கு மனப்பாட வசனம் போதிக்கணும். சண்டே ஸ்கூல்ல அதனால தான் மெமரி வேர்ஸ் நம்ம போதிக்கிறோம். ஸோ தட் இன் டைம் ஆஃப் ஃபேமின், கஷ்ட காலத்தில் பிள்ளைக்கு தெரியும் இயேசு யாருன்னு தெரியும். இயேசுதான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறார், இயேசுதான் ரத்தத்தை சிந்தினார், இயேசுதான் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று அந்த வசனம் அவர்களுக்கு இயேசு இல்லாமல் அந்த தேவன் தானே உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தொடர்ந்து பெறப்படுத்தி ஆண்டவரே இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உங்களோட வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் இன்னும் அதிகமாக பெறமடைய வேண்டும். வார்த்தையிலே நாங்கள் இனியும் விசுவாசமாக இருக்க வேண்டும். கேட்ட வார்த்தைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். உனக்கு பிரியமான பிள்ளையாக, வெளிச்சத்தின் பிள்ளையாக நாங்கள் காண எங்களை நடத்தும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நான் ஜெபித்து கேட்கிறேன். நல்ல பிதாவே. அல்லேலூயா.